விழுப்புரத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் பார்த்தீங்கன்னா குமார், இவர் விழுப்புரம் விராட்டுக்குப்பம் சிலையில வச்சுக்கிறாரு. இவரோட மகன் மோகன்ராஜ் 11ஆம் வகுப்பு படிக்கிறான். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிப்போர் இந்த மாணவன் இன்று காலை 7 மணிக்கு சிறப்பு வகுப்பிற்காக தனியார் பள்ளிக்குள்ள போயிருக்காரு. வகுப்பறையில போய் சக மாணவர்களோட உட்கார்ந்து இருக்காரு. சிறிது நேரத்துல இவருக்கு மயக்கம் ஏற்படுது. மயக்கம் சாய்ந்த நிலையில சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஷாக் ஆகுறாங்க. பாத்தீங்கன்னா பையன் கீழே விழுந்துட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே தூக்கிக்கிட்டு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அந்த பள்ளியில மாணவனுக்கு சிகிச்சை அளித்த போது அந்த மாணவன் உயிரிழந்ததாக மருத்துவர் சொல்றார். இந்த விஷயம் மாணவர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் நகர காவல்துறை சம்பவத்துக்கு வராங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது மாணவன் மயக்கம் அடைந்து உயிரிழந்திருக்கிறான். இந்த விஷயத்துல யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணல. உடனடியாக உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு போயிருக்காங்க. காலை 7 மணிக்கு சிறப்பு வகுப்பிற்கு வந்த மாணவன் மயக்கம் அடைந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக இது போன்ற சிறப்பு வகுப்புகள் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடத்தப்படுது. இதுல மாணவர்கள் அதிகபட்சமாக பிரஷர் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க, அதிக அழுத்தத்துக்கு ஆளாகிறன்னு சொல்றாங்க. கல்வித்துறை உடனடியாக இது போன்ற சிறப்பு வகுப்புகள் மாணவர்கள் உடல் நலம் கருதி முறையாக அந்த வகுப்புகள் எடுக்கணும். தேவையான வகுப்புகளை கூடுதலா எடுக்கலாம், இல்லைன்னா இந்த போன்ற சிறப்பு வகுப்புகளை குறைச்சிக்கலாம் அப்படின்றதையும் பெற்றோர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் விழுப்புரம் பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.